Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 7th standard chapter 2 measurementsல exercise 2.4ல உள்ள first 3 sums பார்க்க போகிறோம். அதாவது miscellaneous practice problems. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். First sum, the base of the parallelogram is 16 centimeter. அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிடுவோம். அதாவது base of a parallelogram which is equal to 16 centimeterன்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், and the height is 7 centimeter less than its base அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன எதை பற்றி சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஹைட்டை பற்றி சொல்கிறாங்க. height which is equal to 7 centimeter less than its base. அப்படின்னா என்னது, பேஸை விட 7 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், பேஸ் மைனஸ் 7 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ பேஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 16. அப்போ 16லேருந்து 7 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வருது, 9 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே, நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கொஷனில், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram. வெரி சிம்பிள். ஏரியா ஆஃப் த parallelogram வந்து என்னது, பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் இருக்குது, ஹைட் இருக்குது, ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம என்ன இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் அ parallelogram. ஓகே, area of a parallelogram which is equal to b into h square units. ஓகே, ஏரியாவுக்கு நம்ம எப்போவுமே ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ b வந்து எவ்வளோ, b வந்து 16 இன்ட்டு h வந்து 9. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் தான் என்னது, ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ 9 6 are 54, பேலன்ஸ் 5, 9 1s are 9, 9 plus 5 will be 14. ஸோ 144 ஸ்கொயர் யூனிட்ஸ்லேயே ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், சென்டிமீட்டர். வெரி சிம்பிள். ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா சம்மு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் புரியும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் போவோம். செகண்ட் சம், வேர்ட் ப்ராப்ளம் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். An agricultural field is in the form of a parallelogram. ஓகே, ஸோ ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஃபீல்டு, ஒரு நிலம் வந்து விவசாய நிலம் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, parallelogram ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷனில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, parallelogram பற்றி தான் என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். whose area is 68.75 ஸ்கொயர் ஹெச்எம்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்எம்னா என்னதுன்னா ஹெக்டாமீட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் அ parallelogram கொடுத்துட்டாங்க கொஷனில், 68.75 ஸ்கொயர் ஹெக்டாமீட்டர். ஓகே, and the distance between the parallel sides is 6.25 hectometer. அதாவது டிஸ்டன்ஸ்னால் என்னது, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் between the parallel sides. அதாவது ஒரு parallelogram வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா, parallelogram ஆப்போசிட் சைடு வந்து என்னது, parallel and equal. ஸோ டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் between the parallel side அப்படின்னா என்னது, ஹைட். கரெக்டாக? எஸ், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 6.25 ஹெக்டாமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மள இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பேஸ். இந்த பேஸ்லாம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஓகே, எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான், என்னது, parallelogram தான், ஏரியா ஆஃப் அ parallelogram. ஓகே, நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறதில்ல. parallelogram டோட்டலாக கொஷனில் கொடுத்தாங்கனாலே ஏரியா ஃபார்முலா b into h, இல்லைனா வந்து பேஸ்க்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, ஹைட்டுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, ஒன்றும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ டைரெக்டாக எப்போயுமே ராம்பஸ் கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபைண்ட் அவுட் யூஸ் பண்ணிவிடுங்க ஃபார்முலா. parallelogram கொடுத்தா ஏரியா ஆஃப் த parallelogram, ட்ரபீசியம்னா ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம், ஃபார்முலா ஏரியா எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சிடலாம். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram
diagram என்னது b into h square units formula எழுதியாச்சு. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. b வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே ஏரியா இங்கே தானே இருக்குது. அப்போ ஏரியா இடத்துல என்ன போட்டுக்கணும்? 68.75. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் டு இருக்கா, ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. b வந்து தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஹைட் வந்து கொடுத்துருக்காங்களே, என்ன கொடுத்துருக்காங்க? 6.25. பார்த்தீங்களா, நான் ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். போன சம்மில் வந்து ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம், அதனால் ஏரியா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஏரியா இருக்க இடத்துல எதுவும் எழுதலை நம்ம கீழே. இதை பேஸ் இன்ட்டு ஹைட் கொடுத்ததுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் வந்து ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் ஏரியா கீழே நம்ம வந்து ஏரியாவோட வேல்யூ போடணும். ஓகே, ஏரியா கொடுக்கலனா ஏரியா ஈக்குவல்ட்டுன்னு போடணும். ஏரியா கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா கீழே அந்த வேல்யூ போடணும். ஓகே, இப்போ நம்ம இதை பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைட்லையா. ஸோ பி எங்கே இருக்கோ அதை மட்டும் அதே இடத்துல வச்சுக்கிட்டு பேலன்ஸ் ரிமைனிங் நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? 6.25. மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் வந்தால் என்னவாகும்? டிவிஷன், ஆப்போசிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். 68.75 by 6.25 which is equal to b. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன ஃபார்முலா எழுதலாம்? பேஸ் ஈக்குவல் டு ஏரியா பை ஹைட். ஹைட் கேட்டாங்கன்னா ஹைட் ஈக்குவல் டு ஏரியா பை பேஸ். அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தால் அப்படி கூட டைரெக்டாக போடலாம். ஓகே, நான் இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி டிவைட் பண்ணுறது? டெசிமல் ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டெசிமல் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? எஸ், ஏன்னா நியூமரேட்டரில் மட்டும் டெசிமல் இருந்தால் பரவாயில்ல, டினாமினேட்டர்லையும் டெசிமல் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது அதாவது எப்படி டெசிமல் ரிமூவ் பண்ணணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, 1000 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்கள். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ 100ஆல் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த டெசிமல் வந்து இங்கே மூவ் ஆகிடும்னு அர்த்தம். அப்போ இங்கே மூவ் ஆகிடுச்சுன்னா எனது டெசிமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? இங்கேயும் 2 நம்பர் சேம் தான் இருக்குது. அப்போ இந்த நம்பரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் வந்து என்ன ஆகும்? டெசிமல் வந்து ரிமூவ் ஆகிடும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6.2 மட்டும்தான் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர். அப்போ இந்த நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே டெசிமல் ரிமூவ் ஆகிடும். கரெக்டாக? அப்போ இந்த நம்பரை 100ஆலையும் இந்த நம்பரை 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி தான் கிடையாது. எப்போயுமே வந்து என்னென்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட். ஓகே, அந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணணும்னா இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஹையஸ்ட் நம்பர் அதில் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம் ரெண்டு நம்பரையுமே. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? டெசிமல் வந்து ரிமூவ் ஆகி 6875 by 625 வரும் இல்லையா? எப்படிங்க டெசிமல் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 6th ஸ்டாண்டர்டில், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். 68.25 into 100, அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 100, 10, 100, 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்டெப். அப்போ 1, 2, 2 0 இருக்கா? ஸோ 1, 2 டெசிமல் வந்து இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ 6875 பாயிண்ட்னா என்னது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நோ வேல்யூ. ஸோ இதுதான் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பின்னு போட்டுக்கலாமா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் கேன்சல் பண்ணிட்டு வரலாம். 5 டேபிளாக கேன்சல் பண்ணலாம், இல்லை 25 டேபிளையே டைரெக்டாக கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, நம்ம 5 டேபிளையே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, நான் இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி வந்து டிவைட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, 625ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 1 டைம் வருமா? 1 டைம் வந்து 625. ஓகே, பேலன்ஸ் 7 - 5 2, 8 - 2 6. நெக்ஸ்ட் இந்த 5 அப்படியே எழுதுங்க. ஓகே, இப்போ எத்தனை டைம் வரும்? 1 டைம் அகைன். 1 டைம் 625. ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஆகிடுச்சா? ஸோ பியோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 11 யூனிட்ஸ் போடணும் இல்லையா? அப்போ ஏரியாவுக்கு மட்டும்தான் SQ டாட் யூனிட்ஸ் கொடுத்துருக்குற யூனிட் போடுவோம். பேஸு ஹைட் மற்றதுக்கெலாம் என்ன போடுவோம்? என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுத போகிறோம். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க கொஷனில்? ஹெக்டாமீட்டர், HMன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் யூனிட் நம்மளும் போட்டுக்கலாம். B is equal to 11 ஹெக்டாமீட்டர். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பாருங்கள்.
a square and a parallelogram have the same area அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்கொயர், ஓகே லிசன் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் ஆல் சைட் ஈக்குவல், ஓகே, அண்ட் ஒன் parallelogram, இது ரெண்டுத்துக்கும் வந்து சேம் ஏரியா தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, these two have same area. ஓகே, now if the side of the square is 48 meter, அதாவது இந்த சைடு ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 48 மீட்டர், அப்போ ஆல் சைடும் என்னது 48 மீட்டர் தான், ஏன்னா ஸ்கொயர் ஹேஸ் ஆல் த சைட் ஈக்குவல். ஓகே, 48 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், and the height of the parallelogram is 18 meter, அதாவது parallelogram-ஓட height கொடுத்துருக்காங்க 18 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. find the length of the base of the parallelogram, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேஸ், இதுதான் பேஸ்லேயே ஹைட் கொடுத்துட்டாங்க, பேஸ் இது வந்து நம்ம என்னன்னு கேட்டிருக்காங்க கொஷனில். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த கொஷின். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே நம்ம இப்போ இங்கே பாருங்கள், ஹைட் கொடுத்துட்டாங்க, பேஸ் கேட்குறாங்க, parallelogram-ஓட பேஸ். எப்பயுமே நம்மளுக்கு ஏரியா இருந்தால் தானே பேஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துட்டு ஏரியா கேட்கணும், இல்லைனா ஏரியா அண்ட் ஹைட் கொடுத்துட்டு பேஸ் கேட்கணும், இல்லைனா ஏரியா அண்ட் பேஸ் கொடுத்துட்டு ஹைட் கேட்கணும். இங்கே ஏரியாவும் கொடுக்கல, பேஸும் கொடுக்கல, எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா ஆஃப் த parallelogram கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? எப்படி ஏரியா ஆஃப் த parallelogram கண்டுபிடிக்கிறது? பேஸ் தான் இல்லையே. எஸ், அதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கொஷனில் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்கொயர் அண்ட் அ parallelogram have the சேம் ஏரியாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்கொயரோட ஆல் சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டாலே அதுதானே ஏரியா ஆஃப் த parallelogram கூட, ஏன்னா ரெண்டு ஏரியாவும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா, சைடு இன்ட்டு சைடு. ஓகே, ஸோ அந்த ஏரியாவை வச்சு அதுதான் parallelogram-ஓட ஏரியா. அப்போ parallelogram-ஓட ஏரியா கிடச்சாச்சு, ஹைட் இருக்குது, அதை வச்சு பேஸ் கண்டுபிடிச்சிடலாமா? வெரி சிம்பிள். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், கொடுத்துருக்கிற சைடு ஹைட் இதெல்லாம் அகெயின் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக டயக்ராம் போட்டு கிளியராக வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் என்னது, எஸ் இன்டூ எஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48 இன்ட்டு 48. ஸோ இங்கே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா, 8 8s are 64, 4 balance 6, 8 4s are 32, 32 plus 6 will be 38. Next again 4 table, 4 8s are 32, 2 balance 3, 4 4s are 16, 16 plus 3 will be 19. Okay, 4 8 plus 2 0, balance 1, then 13, balance 1 2. So என்ன வந்திருக்கு, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 2304 ஸ்கொயர் யூனிட்ஸ். என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீட்டர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் என்னது, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் which is equal to area of a parallelogram. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த parallelogram. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் த parallelogram வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், ஏரியா ஆஃப் அ parallelogram வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram which is equal to 2304 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதையும் இந்த ஹைட்டையும் வச்சு பேஸ் கண்டுபிடிச்சிடலாமா, பேஸ் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க 18 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க, பேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே சேம் ஏரியா ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் அ parallelogram என்னது, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ் ஈக்குவல் டு ஏரியா பை ஹைட் அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நான் எப்போவுமே ஏரியா ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்போ தான் நீங்கள் வந்து மறக்காமல் இருப்பீங்க. b into h ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, ஸோ ஏரியாவுக்கு கீழே நம்ம போட்டுக்கலாம் 2304 which is equal to பேஸ் வந்து தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஹைட் வந்து 18 கொடுத்துருக்காங்க, ஸோ நான் ஜஸ்ட் அதை அப்படியே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஓகே,
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 18 இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஸோ 2304 டிவைடட் பை 18 which is equal to பேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன வந்துடும், பேஸோட வேல்யூ வந்துடும். ஸோ ரஃப் காலமில் நம்ம டிவைட் பண்ணிடலாம். 2304 டிவைடட் பை 18 சாரி. ஸோ என்ன வருது, 18 1s are 18. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5. தென் இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 50 எத்தனை டைம் வரும் பாருங்கள், 18 2s are என்ன வரும், 36 வருமா. 18 3s are அதிகமாக போகும். ஸோ 2s are போட்டுக்கலாம். 18 2s are வந்து 36, பேலன்ஸ் வந்து 4 14. தென் இந்த 4 அப்படியே எழுதுங்க. ஸோ 144 வந்து எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள் 18 டேபிளில். ஸோ கண்டிப்பாக வந்து 18 into 8 டைம்ஸ் போட்டு பார்ப்போமா. 8 8s are 64, பேலன்ஸ் 6, 8 1s are 8, 8 plus 6 will be 14. ஸோ 8 டைம்ஸ் வருது 144. ஸோ ரிமைண்டர் will be 0. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு, 128. ஓகே. ஸோ பேஸ் which is equal to 128. யூனிட்ஸ் எழுதணும் இல்லையா, என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க கொஷனில், மீட்டர். ஸோ சேம் யூனிட் நம்மளும் எழுதிக்க போகிறோம். ஒன்லி ஏரியாவுக்கு மட்டும்தான் எஸ்கியூ டாட் யூனிட்ஸ்ன்னு போடணும், மற்றதுக்கெல்லாம் என்ன எழுதணும், வெறும் யூனிட்ஸ் தான் எழுதணும். ஓகே. இல்லைனா நீங்கள் டிவைட் பண்ண தெரியலனா ஜஸ்ட் 2 2 டேபிளில் கேன்சல் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க. ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.